வெல்கம் யுவர்ஸ் குயின் யுவர் கிங்டம்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? It's a very easy craft using with a paper for craft beginners. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆரிகாமி காம்படிஷன் அட்டன் பண்ணும்போது எடுத்த ஷார்ட்ஸ் தான் இது. டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை கார்டன். இதில் ஃபஸ்ட் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரிகாமி உங்களோட ஸ்கூல் லைஃப்பில் காம்படிஷன்ஸில் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆரிகாமியை கற்றுக்கோங்க. Children, now you have to learn in our class. Next chapter is Origami-Puppet. Let's see the topic. ஆரிகாமியில் கற்றுக்க போகிறது என்ன சாப்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்பட் ஃபாக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நான் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஓல்ட் நியூஸ் பேப்பரை கூட நீங்கள் ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது பப்பட் ஃபாக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டெப்பை கலர் பேப்பரை மேலே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஹரிசாண்டலாக நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், பேப்பரை ரெண்டு ஹரிசாண்டல் லைன் அந்த எட்ஜையும் அந்த கார்னரையும் இந்த கார்னரையும் என்ன பண்ணிக்கிறேன் இப்படி நல்லா கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு கீழே ஃப்ளோரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதோட சென்டர் லைன் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை அகைன் ஸ்கொயர் ஃபோல்ட் மாதிரி நான் இந்த சைடும் மேட்ச் பண்ணி இப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு எடுத்து விட்டு நல்ல ஃபோல்டோட கார்னர்லாம் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஓப்பன் ஃபோல்டு இங்கே இருக்குது. நான் இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணி அப்சைட் டவுனாக நான் டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டு இங்கே இருக்குது, ஓப்பன் இங்கே இருக்குது. நான் இந்த சைடு கார்னரை இந்த சென்டர் லைன் நமக்கு க்ரீஸ் லைன் தெரியுது இல்லையா, இந்த க்ரீஸ் லைனோட சென்டரில் நான் என்ன பண்ணுறேன், மிடில் லைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக மிடில் லைனில் கொண்டு வந்து வச்சு இப்படி ஃபோல்ட் ஆகலை அப்படின்னா உள்ள கையை கொடுத்து இப்படி நீங்கள் ஃபோல்டை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா டைட்டாக க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் நான் சென்டரில் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி ஃபோல்ட் கொண்டு வந்து மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கார்னர் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டட் எட்ஜ், இந்த எட்ஜை நான் இந்த கார்னர் இந்த லைன் இந்த இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து இந்த வெர்டிக்கல் லைனோட இப்படி வர மாதிரி இங்கே ஷார்ப் ஆகணும். ஸோ இதை இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சு மேட்ச் பண்ணி டைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு டயகனல் லைன் கிடச்சிடும். இதே மாதிரி இந்த சைடும் நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்னரை எடுத்துக்கிறேன் கையில் பிடிச்சிட்டு இந்த ஹரிசாண்டல் லைனை இந்த வெர்டிக்கல் லைனோட இப்படி இது கார்னர் இப்படி ஷார்ப்பாக இருக்கணும். இந்த ஷார்ப்பை இப்படி வச்சுட்டு இந்த டயகனல் லைனோட இப்படி மேட்ச் பண்ணி இப்படி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா இது வந்துட்டு நமக்கு க்ரீஸ் லைன் தான். இதை ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங்க்கு. இப்போது இந்த ஓப்பன் பார்ட்டில் ஒரே ஒரு பேப்பரை மட்டும் எடுக்கிறேன். இப்போ ஒரு பேப்பர், இதில் 2 பேப்பர் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து இப்படி உள்ள கை கொடுத்து இப்படி எடுத்திங்கன்னா இங்கே ஷார்ப்பாக வரும். இந்த லைன் வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆகும். இந்த லைன் வந்து இந்த வெர்டிக்கல் லைனோட கரெக்டாக அப்படி மேட்ச் ஆகிடணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற ஒரு பேப்பரை மட்டும் எடுக்கிறேன். இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த பேப்பரை இங்கே கீழே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை மட்டும் லிஃப்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணும்போது இதை நீங்கள் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஃபோல்ட் ஆகிடும். இந்த வெர்டிக்கல் லைனோட இப்படி கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இப்போது இந்த டயகனல் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக வேணுங்கிறதுனால இதை என்ன பண்ணுறேன், மவுண்டெயின் ஃபோல்ட் பண்ணுறேன். மவுண்டெயின் ஃபோல்ட்னா இந்த ஃபோல்டு வந்து பின்பக்கத்துக்கு போகணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த சைடும் இந்த வெர்டிக்கல் லைன் வரைக்கும் ஃபோல்டு. ஸோ அதை நான் என்ன பண்ணிடுறேன், இப்படி ஃபோல்ட் பண்ணி மவுண்டெயின் ஃபோல்ட் பண்ணிட்டேன். மவுண்டெயின் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணிவிடுங்க. இப்படி மவுண்டெயின் ஃபோல்ட் பண்ணிட்டேன். மவுண்டெயின் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 சைடு பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் வந்துட்டு இந்த ஃப்ளாப் இருக்கும், இந்த சைடு இருக்க ஃப்ளாப். அதே மாதிரி ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணிங்கன்னா இந்த சைடும் அதே மாதிரி ஃப்ளாப் இருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் இந்த ஒரே ஒரு பேப்பர், இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டு பேப்பர் இருக்கும். இதில் நான் ஒரு ஃபோல்டு இருக்கு இல்லையா, ஒரு ஃபோல்டு பேப்பரை மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் 2 பார்ட்டில் ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹரிசாண்டல் லைனோட மேட்ச் பண்ணுறேன். இந்த வெர்டிக்கல் லைன் இந்த ஹரிசாண்டல் லைனோட மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி சென்டரில் இப்படி வச்சுட்டு இந்த டயகனல் லைனை இப்படி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து இங்கே சென்டர் லைனுக்கு வந்துருச்சு, இது டயகனல் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அகைன் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபோல்டு
இந்த டயகனல் லைனை எடுத்துக்கிறேன். இங்கே ஷார்ப்பாக இருக்கணும். இங்கே அடுத்தது இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் ஷார்ப்பாக வரணும். இப்போ ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இங்கே நல்லா ஷார்ப்பாக வரணும். இந்த ஷார்ப்பை இங்கே பிடிச்சிக்கோங்க. நான் என்னோட ரிங் ஃபிங்கர் வச்சு பிடிச்சிக்கிறேன். அதே மாதிரியே இந்த லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு இங்கேயும் நமக்கு ஷார்ப்பாக இருக்கணும். இங்கே ஷார்ப்பாக இருக்கணும். இப்படி நல்லா என்ன பண்ணுறேன், இப்படி ஷார்ப்பாக வச்சுட்டு ஷார்ப்பாக வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு கார்னர் கரெக்டாக ஷார்ப் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மேலே தள்ளி இப்படி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இது மேலே போய் மேட்ச் ஆகாது. எக்ஸ்ட்ராவாக இங்கே கீழே தள்ளி தான் வரும். அந்த சென்டர் ஃபோல்டை விட கீழே கொஞ்சம் தள்ளி தான் வரும், மேட்ச் ஆகாது. ஆனால் நமக்கு இங்கே ஷார்ப் இருக்கணும். நெக்ஸ்ட் இதே மாதிரியே இதை ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணிவிடுங்க. ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணி இப்போது இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, இதே மாதிரியே இதை ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணினீங்க அப்படின்னா ரைட் சைடில் செய்யணும். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்கணும். ஓகேயா, ரைட் சைடு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு பண்ணோம், இப்போ ரைட் சைடு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வெர்டிக்கல் லைனை இந்த டயகனல் லைன் இந்த ஹரிசாண்டல் லைனோட மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு டயகனல் லைன் கிடைக்கும். இந்த மாதிரி டயகனலாக வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்து ஷார்ப்பாக இருக்கணும், இங்கே வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கணும். இப்போ ரைட் சைடில் ஷார்ப் இருக்க மாதிரியே லெஃப்ட் சைடில் கீழே பாட்டம்லேயும் அதே மாதிரி ஷார்ப் வரணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஷார்ப்பாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நான் நல்லா டைட்டாக இங்கே ஷார்ப் வச்சுட்டு இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு டைட்டாக ஃபோல்ட் பண்ணல, பெண்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். பெண்ட் பண்ணி இங்கே நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. இந்த சென்டர் மிடில் பாயிண்டில் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது பப்பட்டு உங்களுக்கு முக்கால்வாசி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, இதை எடுத்து இந்த இதில் 2 ஃப்ளாப் இருக்கும். இந்த 2 ஃப்ளாப்பில் ஒரு ஃப்ளாப் எடுத்து கரெக்டாக இப்படி ஈவன் ஹாஃபாக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி இதை ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த சைடும் அதே மாதிரி நீங்கள் இப்படி பண்ணிவிடுங்க. இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டரில் இப்படி ஹாலோவாக ஓப்பன் ஆகும். இப்படி ஃபிங்கர் கொடுத்துக்கோங்க உள்ள. என்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, என்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் தம் ஃபிங்கரையும் இப்படி உள்ளே கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டை வச்சு இந்த கலர் பார்ட் இருக்குல்ல, அந்த கலர் பார்ட்டில் இப்படி சென்டரில் நான் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்படி உள்ளே போகும். இப்போது உங்களுக்கு பப்பட்டோட மவுத், அதாவது ஃபாக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பப்பட் ஃபாக்ஸு, அந்த பப்பட் ஃபாக்ஸோட மவுத்து ரெடி ஆகிடுச்சு, ஃபேஸு ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் நீங்கள் ஸ்டோரி சொல்லி விளையாட போகிறீங்க. இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஐஸு நோஸு ட்ரா பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதில் ஐஸ் ட்ரா பண்ணுறேன், ஐபால்ஸ், ஐப்ரோ. அதே மாதிரி இந்த சைடு ஓவல், ஐபால், ஐப்ரோ மார்க் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் உங்களோட பப்பட் ஃபாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கலர் பேப்பரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணல, இப்போ நீங்கள் கலர் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா, கலர் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் பேப்பரில் நீங்கள் செய்யலாம். நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதே மாதிரி ஓல்டு நியூஸ் பேப்பரில் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலர் பேப்பரில் நீங்கள் செஞ்சு ப்ளே பண்ணலாம். இப்போ puppet fox is ready. Children, now finish your origami puppet fox folding. Let's try it yourself using with the old newspaper or plain paper. Thank you viewer. See you on next chapter. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching viewers. See you on next video.